திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவியில் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் ஆத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் ஒவ்வொரு பாடலின் விளக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று முதல் போற்றி திரு அகவலின் விளக்கத்தை பார்ப்போம். போற்றி திரு அகவல் என்பது திருவாசகத்தில் வரும் 4வது பாடல். இதுவும் சிவபெருமான் மாணிக்கவாசகர் அடிகளாருக்கு சிதம்பரத்தில் வைத்து தில்லையில் வைத்து அருளச் செய்தது. இந்த பாடல் முழுவதுமே சிவபெருமானின் புகழை பற்றி கூறுவதும் அவரின் குணங்களையும் இயல்பை பற்றியும் கூறி போற்றுவதாக இருப்பதால் இந்த பாடலுக்கு போற்றி திரு அகவல் என்று கூறுகிறார்கள். பல சூக்ஷ்மமான படைப்பின் கருத்துக்களையும் இந்த பாடலில் மாணிக்கவாசக அடிகளார் கூறியுள்ளார். இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். நான் முகன் முதலாவானவர் தொழுதழ ஈரடியாலே மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் நான்முகன் முதலா வானவர் தொழுதழ. நான்முகன் என்றால் பிரம்மா. பிரம்மாவும் மற்ற தேவர்களும் சிவபெருமானை வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள். அவர்கள் மட்டுமா? ஈரடியாலே மூவுலகளந்த, இதுதான் உலகளந்த பெருமாள் என்று கூறுவார்கள். அவருடைய வாமன அவதாரத்தையே இது கூறுகிறது. ஒரு சமயம் மகாபலி என்ற பெரும் அசுரன் இருந்தார். ஆனால் அசுரன் ஆனாலும் பெரிய கொடைவள்ளல். யாருக்கு என்ன கஷ்டம் என்ன வந்து கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவான். அவர் ஒரு பெரிய வேள்வியை நடத்தினார். பெரிய வேள்வி. அதில் யாரு என்ன போய் கேட்டாலும் கொடுத்து விடுவான். ஏனென்றால் இருப்பதையெல்லாம் அவன் கொடுத்து விட்டு மீண்டும் சம்பாதிப்பான். இதுவேதான் அவன் வேலை. இதை அறிந்த தேவர்கள் அந்த பகவான் விஷ்ணுவிடம், பிரம்மாவிடமும் பகவான் விஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டார்கள். முதலே பிரம்மாவிடம் சென்றார்கள். எல்லோரும் சேர்ந்து பகவான் விஷ்ணுவிடம் சென்றார்கள். அந்த மகாபலி மட்டும் இந்த வேள்வியை முடித்து விட்டான் என்றால், நிறைவேற்றி விட்டான் என்றால், அவனை வெல்வதற்கு வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அவன்தான் ஜெயிச்சிருப்பான். யாரும் அவனுடன் போர் செய்யவோ ஒன்றுக்கும் போக முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்து விடுவான். தர்மம் அல்லவா, அவன் கேட்பதெல்லாம் கொடுக்கிறான் அல்லவா. பெரும் புகழ் பெற்று விடுவான். பெரும் புண்ணியமும் கிடைத்து விடும் அவனுக்கு. யாராலையும் அவனையும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இதை அறிந்த தேவர்களும் பிரம்மாவும் இதை போய் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். உடனே பகவான் வழக்கம் போல், சரி நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் சென்று விடுங்கள் என்றார். பகவான் இந்த மகாபலியை அடக்குவதற்காகவே வாமன ரூபம் எடுத்தார். வாமன ரூபம் என்றால் மிக குட்டையான ரூபம். அந்த ரூபத்தை எடுத்து மகாபலி நடத்தும் வேள்விக்கு சென்றார். அங்கே சென்று எனக்கு வேண்டும் கொஞ்சம் பொருள் என்றார். மகாபலியோ, என்னப்பா நீ ஒரு அந்தன பிராமண வேடன், குட்டையான ரூபம் வேற, நீ என்ன கேட்டு நான் கொடுக்காமல் இருக்க போறேன், என்ன வேணும் தாராளமாக கேளு என்றார். வேறொன்றும் எனக்கு வேண்டாம், 3 அடி மண் தான் வேண்டும் என்றார். வாமன பகவான் அவ்வாறு கூறினார். இதை கேட்ட மகாபலி, 3 அடி மண்ணா, இவ்வளவுதானா உனக்கு வேண்டும், இதோ தருகிறேன் என்றார். உடனே பகவான் முதல் அடியாலே பூலோகம் முழுவதும், 2வது அடியாலே விண்லோகம் முழுவதும் அளந்து விட்டார். அசந்து போனான் மகாபலி. பகவான் கேட்டார், 2 அடிகளாலே நான் உலகத்தை அளந்து விட்டேன், இந்த 3வது அடியை நான் எங்கு வைப்பேன் என்றார். உடனே மகாபலி தலையை குனித்து, என் தலையில் பகவானே என்றார். அவருக்கு புரிந்து விட்டது. இதுதான் உலகளந்த பெருமாள். ஈரடியாலே மூவுலகும் அளந்த பகவான். அவர் கூட அடிமுடி அறியும் ஆதரவதனில், அவர் கூட இந்த சிவபெருமானின் திருவடியை அறிய வேண்டும்,
காண வேண்டும் என்ற விருப்பத்துடன் கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ்தலமுருவ இடந்து பின்னேய்த்து ஊழி முதன்வ சய சய என்று வழுதியும் காணா மலரடி இணைகள். இந்த பகவானின் சிவபெருமானின் பாதங்களை காண வேண்டும், திருப்பாதங்களை காண வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு இந்த மூலகும் அளந்த பெருமான், உலகளந்த பெருமான் ஒரு கடுமுரண் ஏனமாகி, அதாவது ஒரு பன்றி ரூபம் எடுத்து, மிக வலிமையான பன்றி ரூபம் எடுத்து கீழ்லோகம், அதாவது 7 லோகங்கள் என்று கூறுவார்கள், 7 தளமுருவ இடந்து பின் எய்து. அதாவது 7 தளம் என்றால் அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதால, இந்த 7 லோகங்களையும் சென்று பார்த்தாராம். அவருடைய பாதங்களை காணவே முடியவில்லை. அப்பேற்பட்ட திருப்பாதங்களை அந்த உலகளந்த பெருமாளாலும் காண முடியாத, அதாவது அந்த உலகளந்த பெருமாளும் காண விரும்பிய அந்த திருப்பாதங்களை யார் கண்டார்கள்? வழுந்துதற்கெளிதாய் வார்க்கடல் உலகினில் யானை முதலாய் எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும். அப்பேற்பட்ட அவருடைய அந்த திருப்பாதங்களை சிவபெருமான் யாருக்கு காண்பித்தார்? வார்க்கடல் உலகினில், அதாவது கடல் சூழ்ந்த இந்த உலகினில் வாழும் அடியார்களுக்கு மிக எளிதாக காண்பித்து விட்டார். 7 பாதாள உலகங்களையும் தேடியும் காணப்பெறாத அந்த திருப்பாதங்களை உடனே காண முடியவில்லை என்றவுடன் அந்த பகவான் விஷ்ணு சயசய வெல்க வெல்க என்று கூறினாராம். சயசய என்று கூறினவுடன் தான் அவருக்கு புரிந்தது எப்பேற்பட்ட பகவான் இவர் என்று. அவருடைய பாதங்களை கூட நாம் காண முடியவில்லையே, சயசய வெல்க வெல்க என்று ஆரவாரித்து கூறினார் பெருமாள். அப்பேற்பட்ட திருப்பாதங்களை மிக எளிதாக இந்த கடல் சூழ்ந்த உலகில் வாழும் அடியார்களுக்கு அவர் எளிதாக காண்பித்து அருளுகிறார் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமாள். இதில் இருந்து ஒரு சிவன் அடியாருக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்று புரிகிறது. யானை முதலாய் எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். இந்த உலகத்தில் யார் யார் பிறக்கிறார்கள்? யானை முதல் எறும்பு வரை பல ஜீவராசிகள் இருக்கின்றன. இதையெல்லாம் எவ்வாறு இங்க உருவம் எடுக்கின்றது என்றால் அதன் உள்வினையை பொறுத்து, கர்மாவை பொறுத்துதான். என்ன கர்மாக்கள் செய்திருக்கிறோ ஒரு ஜீவன், அதற்கு தகுந்தாற்போர் அதற்கு ஒரு உருவம் அமைகிறது. இது யானை முதல் எறும்பு வரை அப்படித்தான், நாமும் அப்படித்தான் கூறுவார்கள். வேதத்தில் கூறுவார்கள், சாஸ்திரத்தில் பெரும் கொடும் பாவம் செய்திருந்தால் சிறிய ஜீவனாக பிறப்பார்கள், உருவம் எடுக்கும் அந்த ஜீவன். பெரிய புண்ணியம் செய்திருந்தால் இந்த பூலோகத்தில் இடமில்லை, தேவர்களாக இருப்பார்கள். ஓரளவாவது சமமாக பாவமும் புண்ணியமும் இருந்தால் இந்த மனித உடல் எடுக்கும் அந்த ஜீவன். அப்பொழுதுதான் அதற்கு எடுத்து இந்த பூமியில் பிறந்து பகவானை நினைத்து மேலும் நற்கதி அடைய முடியும். இவ்வாறு இந்த மனித உடல் எடுப்பதற்கு நிறைய அதற்கு விதிமுறைகள் இருக்கிறது. இது எல்லாம் புரியாமல் நாம் என்னவோ மிக சாதாரணமாக இந்த மனித பிறவியை நினைக்கிறோம். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினே பிழைத்தும். ஒரு மனித பிறவி எடுப்பதற்காக நாம் ஒரு தாயின் உதரத்தில் அங்கிருந்துதான் நாம் உருவாகிறோம். அந்த உருவாகும் காலகட்டத்தில் கிருமிகளால் நாம் உபதிரவம் செய்து அழிந்து போகாமல் காக்கப்படுகிறது. அந்த எவ்வளவோ ஜீவன்கள் நமக்கு தெரியும், அந்த மாதாவின் உதரத்திலேயே அழிந்து போய்விடும். இப்படி கோடான கோடி ஜீவன்கள் அழிகிறது.
ஏதோ ஒரு காரணத்தினால் வெளிவர முடியாமல் ரூபம் எடுத்து அந்த ஜீவன் ரூபம் எடுத்து வெளிவந்து அதன் கர்மாக்களை செய்ய முடியாமல் அந்த மாதாவின் உதரத்திலேயே அழிந்து போய்விடுகிறது. பல கிருமிகளால் கூட அது அழிந்து போகாமல் அதில் பிழைத்தும் அதிலிருந்து தப்பி இந்த ஜீவன் வந்திருக்கிறது. இன்னும் பலவாக எவ்வாறாக இந்த ஜீவன் பிறப்பெடுத்து வந்திருக்கிறது என்று மிக அழகாக தெளிவாக கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். அதை நாம் என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.